சில பேருக்கு மட்டும்தான் சொந்த தொழில் அப்படிங்கிறது செட் ஆகும். மீதி நிறைய பேருக்கு இன்னொருத்தங்க கீழே வேலை செய்யறது தான் கரெக்டா இருக்கும். இது ஜாதக ரீதியா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்துல 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானமாக பார்க்கப்படுறது. இதுல சனீஸ்வரர் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்றாரு. சனீஸ்வரருடைய முக்கியமான பாவமே உத்தியோகக்காரகனா பார்க்கப்படுறாரு. அவர் கெட்டு போற பட்சத்தில் வேற வழி இல்ல, நம்ம இன்னொருத்தங்களுக்கு கீழே இருந்தாதான் பொழைக்க முடியும்ன்ற மாதிரியான விதி. இதே அவர் ரொம்ப உச்சத்திலேயோ இல்ல ஆட்சியிலேயோ இல்ல சொந்த பாதத்திலேயோ இல்லைன்னா அந்த 10ஆம் பாவத்திலேயோ இருக்கும் பட்சத்தில் நீங்க ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், இல்ல சொந்த தொழில ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்ற மாதிரியான அர்த்தம் உண்டு. அதனாலதான் பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் உடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சனீஸ்வரர் ரொம்பவே பலமாக பார்க்கப்படுவாரு. அதே மாதிரி 10ஆம் பாவாதிபதியும் ரொம்பவே பலமாக பார்க்கப்படுவாங்க. அதனாலதான் அவங்க அவ்வளோ பெரிய ஸ்தானத்துல இருக்காங்க. இதே நம்ம கீழே வேலை செய்யற நிறைய பேருக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறோம், இல்ல ஒரு ஒரு ஸ்டாஃபா இருக்கும், ஏதோ ஒரு கவர்மெண்ட்லயோ இல்ல ஒரு பிரைவேட்லயோ ஏதோ ஒரு ஸ்டாஃபா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் அப்படின்னா கிளியரா தெரிஞ்சிடும். 10ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும், இல்லைன்னா சனீஸ்வரர்ல இருந்து 10ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும், இல்ல சனீஸ்வரரே கெட்டு போயிருப்பாரு. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அதனால நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதோடைய தாத்பரியமே வேற. உங்களுடைய ஜாதக பிரகாரம் அது கூடிய பரிகாரங்கள் பிராயசித்தங்கள் செய்து கொண்டு அதுக்கப்புறமா மேற்கொண்டு நம்ம அதுக்குள்ள போகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படுறது.